அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லம்மா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதம்மா. எது? எந்த தப்பும் இல்லையா? இவ செஞ்ச காரியத்தால இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட நடு ரோட்ல அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? யாராவது சும்மா சிரிச்சா கூட என்ன பார்த்து சிரிக்கிறாங்களோன்னு தோணும். எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை? ஏன் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற? அவ ஏற்கனவே நடந்ததை நினைச்சு உடைஞ்சு போயிருக்காமா. நீ வேற அவ மனசை ஏமா கஷ்டப்படுத்துற? நீங்க அவ பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதான் அவ இஷ்டம். அப்பா, என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்படி ஏதாவது சொல்லி இன்னும் அவளை ஏத்தி விடாதீங்க. ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண போய் எங்க குடும்பத்தை எப்படி நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டா. இப்ப நாங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? தீபா, பெரியவங்க கிட்ட இப்படியாமா பேசுறது? நான் எது சொன்னாலுமே அப்படியே என் வாய் அடைச்சிருவீங்களே. எங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க பொண்ணு ரவுடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா பாருங்க. இனிமே இவதான் எங்க குலசாமி. நாங்க யாரோ எவரோ, ஆனா எங்களுக்காக நின்ன அந்த மனசு யாருக்குமா வரும்? அப்பா, செல்வி எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லப்பா, அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தி. அப்படின்னா அவ ஏன் குடும்பம் மாதிரி தானே. உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உண்மையில உன் மனசு யாருக்கும் வராதுமா. எங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. ஆனா நான் உனக்கு துணையா இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டேனேமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க முதல்ல அந்த கடனை அடைச்சிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. நாளைக்குள்ள நானு என் தலையை அடமான வச்சாவது அந்த கடனை நான் அடைச்சிடுறேம்மா. எங்க குடும்பமே உனக்கு காலத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணுங்க.